இந்த தம்பி தான். வணக்கம். யாருடா நீ? உன்னை பார்த்த ஞாபகம் இல்லையே எனக்கு. எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? ஓட்டு போட்டோன்னே எங்க மோகன்லாம் மறந்துருமே. தலைவரே கோபப்படாதீங்க தலைவர். தம்பி யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? விடுங்கண்ணே. இப்ப நானே தப்பா சொல்லிட்டேன். ஒண்ணுமே செய்ய முடியாத ஏதோ செஞ்சோன்னு எங்க ஞாபகமே வருது. நானே வீட்டை காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னது குறை சொல்லுடா? வீட்டுல விசேஷம் சாப்பிட கூப்பிட்டுருக்க. என்ன என்ன எதிர்த்து அரசியல் பண்றியா நீ? ஏதோ பெருசா ஓட்டு போட்டேன்னு புலம்புற. ஓட்டு போட்டா வீட்டுல போட்டோவா மாட்டணும்? சும்மாவா போட்டு காசு வாங்கல? என்கிட்ட பேசுற தகுதியே இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன். ஏன்னா உன் தம்மா தோண்டு வீட்டுக்கு இவ்வளவு குதிக்கிறிய. இந்த பொசிஷன் வந்து நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? கோடியா இறைச்சிருக்க. இவ்வளவு செலவு பண்ணி உனக்கு சேவை செய்யணுமா? நானு போட்டதை எடுக்கணும். இது அரசியல் இல்ல, வியாபாரம். சார், எனக்கு அரசியலும் தெரியாது, வியாபாரமும் தெரியாது சார். அந்த வீடு தான் சார் எனக்கு வாழ்க்கை. உங்களுக்கு வேணா அது வெறும் கல்லு மண்ணுமா இருக்கலாம். எங்களுக்கு அது கோயில் சார். அதை காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்க வேணாலும் போவேன். முட்டாளாடா இவன். எங்கடா போவேன்? எங்க போவேன்? கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட, எங்க போனாலும் சுத்தி எங்கிட்ட தான் வரணும். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க சார். இன்னைக்கு வேணா நீங்க சிஎம்மா இருக்கலாம், நான் சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா நாளைக்கு எலெக்ஷன் நீங்க தோத்துட்டா நீங்களும் சாதாரணமான ஆள் தான். அதே பதவிக்காக எங்களை தான் தேடி வந்தாங்க. பதவி வச்சு மாட்டாதீங்க. நீங்க உங்க பதவிக்காக என்ன வேணா செய்வீங்கன்னா நானே என் வீட்டுக்காக என்ன வேணா செய்வேன். என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அமைதியா இருந்தா பேசிக்கிட்டே போவியா? இதெல்லாம் கார்பரேஷன் குப்பாட்ட கான்ட்ராக்ட் நினைச்சா நீ? ஒரு கவுன்சிலரை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்துவியா நீ? இத பார், நான் இந்த இடத்துக்கு ரிப்பன் கட் பண்ணி வரல, கழுத்து அறுத்து வந்திருக்கேன். எலெக்ஷன் நேரம்னு பாக்குறேன், இல்லடா பொத்தச்சிருப்பேன். கொண்டு போங்க. என்னப்பா விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உன் நல்ல நேரம் உன் உயிரோட விட்டாரு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு போ. எங்க போவேன்? கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட. இதெல்லாம் கார்பரேஷன் குப்பாட்ட கான்ட்ராக்ட் நினைச்சா நீ? ஒரு கவுன்சிலரை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்துவியா நீ? ஆச்சு. இட்லி கடையில் ஆரம்பிச்ச நீங்க இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இதுக்கு மேல போகணுமா? என்ன கண்ணா சொல்ற? ஆச்சி, இந்த தடவை நடந்த கவுன்சில் எலெக்ஷன்ல அதிக இடத்துல எதிர்க்கட்சிக்காரன் தான் ஜெயிச்சிருக்கான். உங்களோட அதிர்ஷ்டம் சென்னை மாநகராட்சியோட மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படியா சொல்றேன்? இது கூட தெரியாம கவுன்சிலர் ஆயிட்டீங்க. கவனிங்க, அவங்களோட துரதிர்ஷ்டம் அவங்களோட கட்சியில ஒரு பெண் கவுன்சிலர் கூட கிடையாது. உங்களோட அதிர்ஷ்டம் நீங்க ஒரு பெண். வீரத்தமிழ் முன்னேற்ற கழகத்தோட தலைவரை போய் பாருங்க, சால்வைய போத்துங்க. சென்னை மாநகராட்சியின் அடுத்த மேயர் ரமணியாச்சே. இரியா கேக்குறேன். இந்தியன் தாத்தா மாதிரி மண்டே வச்சு இளைஞர் அணியில போஸ்ட் வேணுமாம்பா? சாவரத்துல உறுப்பினர் ஆயிட்டு பாரு. சொல்றது நல்லா கேட்டுக்க. நாளை காலை 3வது பக்கத்துல கொட்டை எழுத்துல வரணும். மேயர் ரமணியாச்சி தலைமையில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைந்தார். இருப்பா, வெறும் மேயர்னு வேண்டாம், பெண் சேகுவாரான்னு போட்டு. யார் பாத்து சேகுவாரா? யாருக்கே தெரியும், எல்லாரும் பணியில போட்டு சொல்றாங்க. போ அப்பா இரு. சேக்குவாரா யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் பெரிய பணக்காரர், மிகச்சிறந்த போராளி. சேனா தோழன்னு அர்த்தம். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தை வேஸ்ட்னு அவர் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, என்று ஒரு தகவல். பல மாற்றம் வச்சிருக்கியா? அதனாலதான் நான் வாட்ச்மேனா இருக்கேன், நீ அரசியல்ல இருக்க. அறிவுக்கு அரசியலுக்கு என்னையா சம்பந்தம்? ஆப்பிள், பங்கனப்பள்ளி, ரஸ்தாளி 40 ரூபா. வாங்க. 5000 சீட்டு, பீட்டி 250 ரூபா. ரமணி என்கிற நான் இறைவன் மீது ஆணையாக, என் தம்பி கமலக்கண்ணன் மீது ஆணையாக, சென்னை மாநகராட்சி மேயராக ஏற்றுக்கொள்ளும் இந்த பொறுப்பை உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் எந்த சுய விருப்பமும் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. எங்கயோ இருந்த என்ன இங்க கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் உன்னாலதான். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க ஆச்சி, அவங்களுக்கு சொல்லுங்க. என்னமோ நம்பி ஓட்டு போட்டாங்க, உங்களால முடிஞ்சது அவங்களுக்கு செய்யுங்க ஆச்சி. இதெல்லாம் நீ சொல்லணுமா? கண்டிப்பா நான் செய்வேன். சூப்பரே.
அவனாவது அவளை கவுன்சிலரா தான் ஜெயிக்க வச்சான். ஆனா நீங்க ஐடியா கொடுத்து அவளை மேயர் ஆக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ இது நீங்க எனக்கு எதிரா வேணும்னே செஞ்ச மாதிரி. நீ தோத்தது நீ இல்லன்னா இன்னைக்கு சென்னை நாளைக்கு தமிழ்நாடா? அவனுக்கு புரியல. புரிய வைப்பேன். பார்க்கிங் கான்ட்ராக்ட் தானே, மேயர்ட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பாதற ஜாலியா டீ சாப்பிட்டு இருக்க போல இருக்கே. டீ சாப்பிடுறது என்னயா ஜாலி? இதுல என்னயா ஜாலி இருக்குது? ஏன் பாதற குதிக்கிற? பின்ன அந்த ரமணிய மேயர் ஆகிட்ட, அந்த பிடி சாமியார பிபிசி லெவல்ல பெரிய ஆள் ஆகிட்ட. ஆனா உன் ஆட்டோல மூலம் எத்தனை என்ன காத்துல பறக்க விட்ட கேரி பேக் மாதிரி அந்த இடத்துல விட்டுட்ட. என்னையா லவ் புட்டுச்சா? லவ் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, லைஃப் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. டாப் கியர் போட்டலாமா? தம்பி சாரி ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ணனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. சொல்லு. நான் ஒரு ஆளை சொல்றேன், அவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? நீ சொன்னா ஒரு கழுதைய கூட வேலைக்கு வச்சுப்பேன். ஐயோ கழுதையெல்லாம் வேணாச்சு, நம்ம அப்பா துறையை வச்சுங்க. சரி தம்பி, நீ அனுப்பு. சூப்பர், தேங்க்யூ ஆச்சு. ஓகேவா? தூளு. ஓ நைஸ் ஜோக். சிரிப்பு வரல. ஏய் டிரைவர், ஏன் வேலைக்கு வரல? வேலை பெரிய யுஎஸ் பிரசிடென்ட் வேலை. சம்பளம் 10,000, கேக்குற கேள்வி 1 லட்சம். நான்சென்ஸ். கேர்ள்ஸ், உங்களுக்கு என்ன குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். நைட் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பும்போது கொசு கடிக்குதா சொல்லுங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் கம்மியா இருக்கா சொல்லுங்க, 10 ஸ்பீட் பிரேக்கர் போட சொல்றேன். மறைவா பேச இடம் இல்லையா, 10 சப்வே கட்டி விடுறேன். ஏன்னா இப்ப கார்பரேஷனே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? லூசா? ஏன் பாப்பா, ஒரு பெரிய மனுஷகிட்ட இப்படி பேசணும் உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கறது இல்லையா? நான் யாரு, நான் கண் அசைச்சா என்ன நடக்கும், நான் கைய அசைச்சா என்ன நடக்கும்? ஐயோ, நானே என்ன பத்தி சொன்னா சப்பையா இருக்குமே. வேற யாராவது இருக்காங்களா என்ன பத்தி சொல்றதுக்கு? யாரும் இல்ல, நீயே சொல்லு. சொல்றேன். பிஏ, மேயர் ரமணியுடைய பிஏ வச்சுக்கலாமா? அப்புறம் இதுக்கப்புறம் காருக்கெல்லாம் டிரைவர் போட முடியாது. வேணா கார் தூக்கி குப்பையில போடு, முடிஞ்சா உங்க அப்பனையும் சேர்த்து போடு. அப்பாதுரை, மன்னிக்கணும், ரஜினி அப்பாதுரை டிரைவர். ரொம்ப தேங்க்ஸ் பா. தலக்காவூர் ரயில்வே சுரங்கப்பாதை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தரும் மாண்புமிகு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு வி.எஸ். கருணாநிதி அவர்களை. என்ன பாதற, எங்க இருக்க? மேயர் விஷயமா காரைக்குடி வரைக்கும் வந்திருக்கேன்பா. காரைக்குடி இல்லையா? என்ன விசேஷம்? விசேஷமா? ஏன்பா உன் வீட்டை இடிச்சிட்டு சப்வே கட்டுறதுக்கு அதிக நாட்டு நடத்திட்டு இருக்காங்க, நீ அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? விடா பாதற, எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும். சாமி பாத்துக்கோ. சாமியா? ஹலோ ஹலோ. சொல்லுக்கண்ணா. மேயராச்சே, எப்படி இருக்கீங்க? பதவிக்கு வந்தோடனே பரபரப்பாயிட்டீங்க போல இருக்கு. மக்களே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்காச்சு. என்ன கண்ணா அப்படி சொல்லிட்ட? நான் அப்படிப்பட்டாளா? பின்ன என்ன ஆச்சு? பதவிக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, மக்களுக்காக என்ன பண்ணீங்க? என்ன செய்யணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, நீ ஏன் சொல்லு. அப்படி கேட்டதானே நாங்க சொல்ல முடியும். மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்த நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கையகப்படுத்தணும். அது விஐபியா இருந்தாலும் சரி, விவிஐபியா இருந்தாலும் சரி, இரும்புக்காரன் கொண்டாடக்கணும் ஆச்சு. டேய், புரியுது கண்ணா, புரியுது. மாநகராட்சி கஜானா காலியா இருக்கு. அதுக்கு வருவாய் ஈட்டுறதுக்காக போர்க்கால நடவடிக்கை ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறோம். மாநகராட்சி இடத்தை நிறைய பேரை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கையகப்படுத்தி வணிக வளாகம் கட்டி நடைபாதை வியாபாரிகளுக்கு கொடுக்க போறோம். அதனால மாநகராட்சிக்கு நிறைய வருமானம். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருவீங்களா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது விஐபியா இருந்தாலும் சரி, விவிஐபியா இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சரா இருந்தாலும் சரி, சட்டம் தன் இரும்பு கரம் கொண்டு கடமையை செய்யும். அப்பா தர எந்திரியா. வேலை வேலை அலைய வேண்டியது, வாங்கி கொடுத்தா தூங்க வேண்டியது.
ஏய் என்னப்பா வேலை வாங்கி கொடுத்துட்டு சொல்லி காட்டுற? பின்ன என்ன, ஒரு மேயர் பிஏ இப்படி தூங்கிட்டு இருந்தா இந்தியா அப்படியே வளர்ச்சி ஆகும். ஐயோ அண்ணா சாரோட இவன் அதிகமா அண்ணா சாரே சொன்னாலும் அண்ணா துறை சொன்னாலும் நீங்க உருட்ட மாட்டீங்கடா. இரியா வர்றேன். ஏய் கதவு தர. யாரு? ஏய் தல. சார் என்ன விஷயம் சார்? சார் எல்லா இடத்துலயும் தேடுங்க சார் என்ன சார் தேடுறீங்க? சார் டீப்புக்குள்ள கஞ்சா இருக்கு சார். கஞ்சா? சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். ஏண்டா காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா விக்கிறியா? சார் சொன்னா கேளுங்க சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். சார் சொன்னா நம்புங்க சார். சார் எனக்கு பேசியா வாயா சார். பாரு பண்ற எல்லா சிலுமசும் பண்ணிட்டு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி சாஞ்சி நிக்கிறத கமலக்கண்ணா கொஞ்சம் திரும்பா. என்னப்பா பார்க்க வரவங்க யார்கிட்டயும் பேச மாட்ற? எதுக்கு பேசணும்? நான் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். நீங்க யாராவது எனக்கு உதவி உன்னை பண்ணீங்க? ஜாமீன் எடுக்க கூட ட்ரை பண்ணுமே. ஜாமீன்ல எடுக்கிறது உதவியா? ஏன்பா ஜெயில இருக்கிற ஜாமீன் எடுக்காம பின்ன ஜாக்கெட் பிட்ட எடுத்து கொடுப்பாங்க, அப்பதான் நீ வெளியே வர முடியும். என்ன வெளியே எடுக்கிறது உதவி இல்லையா? என்ன தூக்கி உள்ள போட்டான் பார், அவன் பண்ணதான் என் பெரிய உதவி. அப்ப அதோட நான் நடுரோட்ல இருக்கிறப்ப எனக்கு யார தெரியும்? இப்ப என்ன பார்க்க மேயர் வர்றாங்க, சாமி வர்றாரு, மேயர் பிஏ நீ வர்ற. கிண்டல் பண்றானா? புரியல? சுத்தமா புரியல. கான்டாக்ட்ஸ் எவ்வளவு பெரிய சொத்து. இது எல்லாத்த விட உள்ள எனக்கு கிடைச்சது பாரு ஒரு கான்டாக்ட். நான் இங்க யார பார்த்தேன் தெரியுமா? வருங்கால முதல்வர். வருங்கால முதல்வர். வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமாள். வருங்கால முதல்வர். இது ஜெயில்ரா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வெளிய நம்ம பார்ட்டியை பத்தி ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க முதல்ல அது சொல்லுங்க. தலைவா தமிழ்நாடு பத்தி எரியுது தலைவா. விலைவாசி உயர்வுக்காக நாம நடத்தின போராட்டம் உலக தமிழர்களையே பேச வச்சிருச்சு. தலைவா இந்த ஒரு போராட்டம் போதும் தலைவா. வர்ற எலெக்ஷன்ல நாம ஆட்சியை பிடிச்சிடலாம். நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா கேட்டுட்டே இருக்கிறது? தலைவரே உங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எவன் உலக தமிழை பத்தி பேசினது? உள்ளூர் தமிழுக்கே தகவல் தெரியல. தலைவரே உங்களுக்கா தமிழ்நாடுல ஒன்னும் பத்தி எரியல. என் தலைவன் ஜெயிக்கிறதுக்காக தீ குளிப்பேன். குளிக்கவா? டீ குடி காசிருக்கா? டீ குடி காசிருக்கா? நீ எல்லாம் டீ குடிக்கிறத பத்தி பேச வேண்டாம். தலைவரே நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். இவனுக்கு எல்லாம் கூட இருந்து கவுத்துக்கிட்டு இருக்கானுங்க. யார் நீ? தல்ற ஐயோ உங்களுக்கு போய் சொல்ல வந்த பாருங்க. உங்களுக்கு இந்த ஜாலரா பசங்க தான் கரெக்ட். யோ நல்லா கோஷம் போடுங்க. கடைசியில் கூப்பிடாமே போட்டோம். நானும் இவர் சிஎம் ஆயிடுவாரு, பீச்ல ஒரு சமாதி கிடைக்கும்னு பாக்குறேன். நடக்காது போல இருக்கே. நீ பாட்டு அப்ப நான் சாகர வரைக்கும் முதல்ல மறுபடியும் அவன் பேச்சு தானே கேக்குறீங்க? கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40 வருஷம் அவங்க பேச்சு கேட்டீங்களே பத்தாதா? ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வைக்கிறேன். பெருமாள் கைது. ஆமா இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பாரு போராட்டம் ஸ்ட்ரைக்னு. கரெக்ட். இவனுங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் விலைவாசி குறைஞ்சிடவா போகுது? எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சி எடுத்து போராட்டம் பண்றதே வேலையா போச்சு. பெருமாள் நினைச்சா வெறும் பப்ளிசிட்டியா? தம்பி கொசு தொல்லை தாங்க முடியல. கண்ணா நான் தான் நீங்களா? ஆமா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன தலைவர் என்ன இருக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வரைய? நீ சொன்ன மாதிரியே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. அதான் என்னால இன்னும் ஆட்சிக்கே வர முடியல. இப்ப புரியுது இல்ல? நேத்து வந்தவன் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறான், நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடறான். அதான் எனக்கும் எப்படின்னு புரியல. உங்க கட்சிக்குன்னு சொந்தமா டிவி சேனல் இருக்கா? இல்ல. ஹிந்தி இங்கிலீஷாவது தெரியுமா? கம்ப்யூட்டரா கொஞ்சம்? ஐயோ அந்த பேரை கேட்டாலே எனக்கு அலர்ஜி. சுத்தம். தலைவரே மத்த தொழிலை விட்டுருங்க. அரசியல் இருக்கிறவன் எப்பவும் கரண்ட்ல இருக்கணும். சுத்தி கெடா வெட்டுறவனையும் கொலை செய்றவனையும் வச்சிருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? திறமசாலியில கூட வச்சுக்கணும் தலைவரே. நிறுத்த, எனக்கு புரிஞ்சு போச்சு. சொந்தமா ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன். பேர் தெரியுமா? பெருமாள் டிவி. அதுல எதிர்கட்சியை போட்டு கிழிச்சு ஜெயிக்கும். எதிர்கட்சிக்காரன் எப்படி கவுக்குறதுங்கிறத பத்தியே யோசிங்க. சாதாரண ஜனங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பதவியை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர
எங்களை மாதிரி சாதாரண மக்களை எப்பாவது காப்பாற்றணும்னு யோசிச்சிங்களா தலைவரே? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தலைவரே, நீங்களும் சுயநலவாதி தான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? சின்ன வயசுல எவ்வளவு போராட்டங்கள்லாம் பண்ணிருக்க தெரியுமா? வரும்போது போராளி தான் தலைவரே இருந்தீங்க, போக போக வியாபாரி ஆயிட்டீங்க. அப்ப உங்களை சுத்தி வியாபாரி தானே இருப்பான். நீ சொல்றது நிஜம்தான். சின்ன வயசுல எந்த லட்சியத்தோட அரசியலுக்கு வந்தேனோ எல்லாம் மறந்து போச்சு. தப்புதான். இப்ப எனக்கு பதவி மேல இருக்கிற ஆசையே போயிடுச்சு. ஓகே, நாளைக்கு நான் ரிலீஸ் ஆகுறேன். நீ வெளியே வந்ததும் என்ன வந்து பார். தலைவரே, எப்ப நீங்க பதவி ஆசை போயிடுச்சுன்னு சொன்னீங்களோ அப்பவே ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு என்னமோ இந்த தடவை நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்கன்னு தோணுது. He's an extra smarter, he's an extra clever. Some grenade, he's an extra loader.